பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாணவன் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய சதவீதம் 36% மார்க் எடுத்து அந்த பையன் பாஸ். ஆனால் அந்த மாணவன் 198 மார்க் எடுக்கிறாரு. 36 மார்க் வித்தியாசத்தில், அதாவது 36 மார்க் கம்மியாக எடுத்து தோல்வி அடைகிறாரு. அப்போ அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்குறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 36% மதிப்பெண் எடுத்தா பாஸ். ஆனால் அந்த மாணவன் 198 மார்க் தான் வாங்குறாரு. 36 மார்க் வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைகிறாரு. 36 மார்க் சேர்த்து வாங்கி தான் அவர் பாஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் என்ன கேட்குறாங்க? இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணிக்காங்க. 198 + 36 ரெண்டையும் ஆட் பண்ணா 234 பெருக்கல். ஸோ 36%. 36% எப்படி எழுதுவோம்? 36 ÷ 100 எழுதும். இது அப்படியே ரிவேர்ஸில் 100 ÷ 36 அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர். ஸோ இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 9, இங்கே 25. நெக்ஸ்ட்டு 234 9ஆல் கேன்சல் பண்ணால் 2 18 மீதி 54 6 54. ஸோ என்ன வரும்? 26 × 25 அப்படியே பெருக்கணுமா 650. ஸோ இந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 650. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.